இன்றைக்கி நாம் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 12 ராசிகளில் 9வது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அங்கே பார்க்க போகிறோம். தனுசு ராசி அதாவது இலக்குங்கிறது பெருசாக இருக்கும். நினச்ச மாதிரி சாதிச்சிடணும். அது நஷ்டமோ கஷ்டமோ எது வந்தாலும் சரி ஒரு கை பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேலை செய்வாங்க. அதே மாதிரி லாபம் வந்துச்சா பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க, நஷ்டம் வந்துச்சா அதற்கும் பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க. நஷ்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனுகூலமாக எடுத்துப்பாங்க. லாபத்தை பல பேருக்கு உதவக்கூடிய விதத்தில் வச்சுப்பாங்க. இவங்களை நம்பி நிறைய குடும்பங்கள் வாழ்ந்திருப்பாங்க. நிறைய விஷயங்களில் இவங்க சரிக்கு இருந்தாலும் எப்போதுமே எல்லா விதத்துலையும் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்திருக்கும். என்ன சொல்கிறப்பா, எல்லாமே அப்படி தானே, கஷ்டப்பட்டு தானே வாழ போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. தனுசு ராசி அப்படிங்கிறது கூடுதலாக ரொம்ப கஷ்டப்படும். நிறைய துரோகங்களை பார்த்துருந்துருக்கோம். சர்வசாதாரணமாக துரோகங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். எல்லாரும் துரோகங்கள் தாண்டி தான் வந்திருப்போம். பட் இருந்தாலும் தனுசு ராசிக்கு அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். அது எந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக தொழில் விஷயமாக ரொம்ப இழந்திருப்பீங்க. பண ரீதியாக சொல்ல வேண்டியதில்லை. போகிற வரவங்களாம் பஞ்சாயத்து பண்ணுறக்கூடிய அளவுக்கு நிறைய பணத்தை இழந்திருப்பாங்க. ஆசை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேராசைலாம் பல பேர் சொல்லுவாங்க. பட் இவங்களுடைய தகுதிக்கும் தராதரத்துக்கும் இவங்க வைக்கக்கூடிய ஆசையை நம்மளை கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சின்னது தான். ஏன்னா இவங்களுடைய எப்படி சொல்கிறது, ஒரு மூளை அப்படி ஒரு 10 கம்ப்யூட்டர் வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இவங்க மூளையோடைய ஒரு ஆக்டிவிட்டீஸ். தனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா எங்கே இருந்தாலும் தேடி பெறக்கூடிய ஒரு ஆட்கள். தேடுதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்படி தானே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் நிச்சயம் பதிவு பண்ணுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, கரெக்டு தான், எல்லாமே கரெக்டு தான், திறமசாலி தான். எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா பேராசைப்படுற அப்படிங்கிற பேரில் கெட்ட பேர்லாம் கூட நான் வாங்கியிருக்கேன். சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் நம்பர் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் ஒரு 51 ரூபா மட்டும்தாங்க. தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படும். தாழ்மையான வேண்டுகோளுங்க, இந்த நம்பருக்கு நார்மல் ஃபோன் கால் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜோ அல்லது வாட்ஸ்அப்பில் இருந்தோ கால் பண்ணுங்கள். நான் நார்மல் காலுக்கு சிம்மு ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. ஸோ மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் நான் எடுப்பேன். சரிங்களா? ஓகே. ஸோ நார்மல் கால் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் டேட் அண்ட் டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. கண்டிப்பாக நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். சரி, ஓகே, எதுவும் பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப நம்பி அதை ஆசைப்பட்டவங்களும் சரி, என் மேலே அவங்க ஆசை வச்சவங்களும் சரி, அன்புக்காக நானும் எங்கிருக்கேன். அன்பு வச்சுட்டு ஏமாற்றிட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. கொஞ்சமாக நஞ்சமோ தெரியாது கோபதாவங்கள் அப்படிங்கிறது கடவுள் விஷயம் நிறைய இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு சிலர் பேசுவீங்க. சொல்லப்போனால் இந்த ஒரு காலகட்டத்தில் தனுசு ராசி அப்படிங்கிறது கடவுளையும் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு உங்களுடைய ஜாதகத்தில் கிரகநிலைகளுடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. முக்கியமாக நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உடல் ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதற்கான ஒரு தீர்வும் நான் சொல்லிடுறேங்க. நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் ஒரு சாமியுடைய வழிபாடை சொல்லி நம்ம இந்த வீடியோ பதிவு ஆரம்பிக்கலாம். வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்யக்கூடிய குரு பகவானுடைய ஒரு நாமம் தாங்க. ஓம் குரு பகவானே போற்றி போற்றி, அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாம். முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அந்த குரு பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி குரு பகவானுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான நாமம் இருக்குது. அது என்ன அப்படின்னா குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக
குரு சாஸ்த ஹரபிரம்ம தஷ்மய ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமியே சரணம். இந்த நாமம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாமம். சரி, ஓகே. சுபகிரகமான இவருடைய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும். முக்கியமாக நிம்மதி இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அதற்கு ஒரு தீர்வு இவரால் மட்டும்தாங்க கொடுக்க முடியும். கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு கொடுக்கறது இவர் தானே. இவருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமைகள்லையும் இவரை வந்துட்டு நவகிரகங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். மஞ்சள் நிற கொண்டை கடலையை வந்துட்டு தானம் கொடுங்க, அதுவுமே சிறப்பு. ஏன்னா இவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்திக்கோங்க, அதுவுமே சிறப்பான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலையுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதன் காரணமாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக பேசலாம். கிரகநிலை தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் அவரோட கூட்டணியில் சனி பகவான் அவரும் வக்ரகதியில் அமர்ந்திருக்கிறாரு. சந்திர பகவான் மனோக்காரக நம்ம ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை நினைப்போம், அப்புறமா வந்துட்டு சரி வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதுக்கு காரணம் இந்த சந்திர பகவான் தான். அடுத்ததாக சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில்காரகன், கர்மக்காரகன், காரியவாதி எல்லாமே இவரை சொல்லலாம். அடுத்ததாக சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும் சுபகிரகம் இல்லைங்களா, அவரும் ப்ளஸ் வந்துட்டு பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 7 பேரும் கூட்டணியில் இருக்காங்க. அடுத்த அஷ்டமஸ்தானத்தில் நவகிரகங்களில் முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான் வக்ரகதியிலும் அவருடன் சேர்த்து அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் இந்த 3 பேருமே கூட்டணியில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இவங்களை தொடர்ந்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க. இவர் யார் அப்படின்னா இவரும் ஒரு பாம்பு கிரகம் இல்லைங்களா. ஸோ இப்படி தான் கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது. ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு கேட்டாக்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் அதிகரிக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு குணமே அதுதான். இந்த ஒரு காலகட்டத்தில் இன்னும் கூடுதல் துணிச்சலாக இருக்கும். இவங்க ஒரு எப்படி சொல்கிறது வெயிட்டு கைடா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க செய்ய தயங்கக்கூடிய விஷயத்தை கூட இவங்க சர்வசாதாரணமாக தனுசு ராசிக்காரங்க செஞ்சு முடிப்பீங்க. ஆனால் பெருசாக அழட்டிக்க மாட்டீங்க இல்லைங்களா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் துணிச்சல் அப்படிங்கிறது இன்னும் ஒரு படி மேலேயே கிடைக்க போகுது. கிரக சேர்க்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் சரி சகல விஷயங்கள்லையும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்க போகுது. பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிறது விலகும். எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னாக்க அது வாய்ப்பே கிடையாது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் அப்படிங்கிறது உண்டாகும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த சமூகத்தில் கூட போகுது. அடுத்து கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு அப்படி சொல்லிட்டு எது வரைக்கும் போயிருந்தாலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் இவங்கள மாதிரி ஒரு ஜோடியை பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அந்யோன்யம் நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது. அதாவது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பெருகி வரப்போகுது. தேவையான சரக்குகள் அப்படிங்கிறது கையில் இருக்கும். உங்களுடைய துணிச்சலான ஒரு முயற்சியினால் வியாபாரம் அப்படிங்கிறது விருத்தியாகும். அடுத்ததாக உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அப்படிங்கிறது காண போகிறீங்க. மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிறது விலகும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவம் அப்படிங்கிறது உயரப்போகுது. அடுத்ததாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தீவிர முயற்சிகளின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய பதவிகள் தேடி வரும். அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலத்தை கொடுக்குங்க. முக்கியமாக நீங்கள் பிடிச்ச ஒரு இடத்துக்கு படிக்க போவீங்க. வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் யாராவது படிப்பு லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது தனுசு ராசியினுடைய பொது பலன்கள். கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நட்சத்திர பலன்களை பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மனசில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கூடும். துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடுவீங்க, செய்ய முடியும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுடைய மைண்ட் தாட்டாகவே இருக்கும். சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச மாதிரியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. எப்பேற்பட்ட ஒரு
சாதகமற்ற ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குறாரு. மற்றவங்களுடைய பிரச்சனைகளில் கூட நீங்கள் தீர்வு காண முடியும். முக்கியமாக அடுத்தவங்களுடைய பிரச்சனை அப்படின்னாலே உங்களுக்கு அதில் வந்துட்டு ஒரு ஈடுபாடு அதிகமாகும். கௌரவம் அப்படிங்கிறது அந்தஸ்து எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் உயரும். வீண் செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி தொழில் வந்துட்டு விருத்தியாகுங்க. லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு உயரும். முக்கியமாக புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அன்பர்களுக்கு பண உதவிகள் எல்லாமே தேடி வருங்க. முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சக வியாபாரிகளை பொறுத்தன ஒரு கவலை, போட்டியை பற்றின ஒரு கவலை இருந்துச்சிங்களா, அந்த கவலைகள் எல்லாமே நீங்கும். எந்ததொரு விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டாகும். அதாவது மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பார்த்து இந்த ஒரு காலகட்டத்தில் என்னடா அது இவன் பூச்சி பிடிக்கிற மாதிரி இருந்தால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓடுற பாம்பை காலில் மிதிப்பாம்போல் இருக்குது, அந்த அளவுக்கு இப்படி ஒரு ஷார்ப்பாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது மீற போகுதுங்க. ஓகேங்களா. அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய திறமையால் அலுவலக பணி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய நபர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரியம் நடைபெறும். கணவன் மனைவி அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நிறைய பாடுபடுவீங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படும். அதாவது ஆன்மீக பணிகளில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும். ஆக மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தோட இறுதி நாட்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு பல விதங்களில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதை சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்க நீங்கள் தாங்க ராஜாதி ராஜா. ஓகேங்களா. இந்த ஒரு நாட்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பொக்கிஷத்துக்கு சாவியை கொண்டு வந்திருக்குங்க. ஓகேங்களா. தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. நல்லதொரு விதத்தில் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும். என் வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தீங்க இல்லைங்களா. இன்றைக்கி வந்துட்டு நண்டு சுண்டலாம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, நான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தீங்க இல்லைங்களா. அது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் தரக்கூடிய விதத்தில் இந்த நாட்கள் இருக்க போகுது. இந்த ஆடி 18 இருந்து உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் அப்படிங்கிறது தொடங்கிடுங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குரு பகவானுக்கு சாமந்தி மலர் இருக்குங்கள்ல, அந்த சாமந்தி மலரை குரு பகவானுக்கு நீங்கள் சமர்ப்பித்து வியாழக்கிழமைகளில் அவரை வந்துட்டு வணங்கி வர சகல சௌபாக்கியங்கள் அப்படிங்கிறதும் உண்டாகுங்க. அனைத்து விதங்கள்லையுமே நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு தொடர்ந்து நடக்கும். சரிங்களா. இவ்வளவு தாங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரர்களே. நல்லது அப்படிங்கிற விஷயத்த வாயிலிருந்து நான் சொல்ல கிடையாது, மனசில் இருந்து சொல்கிறேன். அந்த கடவுளுடைய அனுகிரகத்தினால சீரும் சிறப்பமாக வாழ போகிறீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், அது மட்டும் போதுங்க. மேலும் இதே வந்து நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எல்லா டவுட்டுக்குமே கண்டிப்பாக ரிப்ளை அப்படிங்கிறது நம்ம டீம்லேருந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் டவுட்டு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண போகிறீங்க. இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்தினா இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.